எங்க மீனாவுமே ராஜியை தனியாக கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு ராஜி, உனக்கு ஏதோ கல்யாணத்துக்கு சாரி வேணும்னா சொல்லு, என்கிட்ட நிறைய சாரி இருக்கு, சொல்லப்போனா உனக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ராஜியுமே இல்லக்கா, நாங்கள் கல்யாணத்துக்குலாம் போல, வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட மனசு திருப்திக்காக, இங்க பாரு ராஜி, நல்ல விஷயத்துக்காக தானே போறீங்க, அதை நீங்க பாருங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ராஜிக்குமே குட் பை சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க ராஜியும் கதிரும் வீட்டில இருந்து கிளம்பின அடுத்த செகண்டே இங்க வீட்டுக்கு எப்பவும் போல பாண்டியனுமே வந்துடுறாரு. பாண்டியனோட சேர்த்து அவங்களோட 2 பசங்களையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம எடுத்த உடனே எங்க கதிரை பார்த்து, அவன் எங்க இருக்கான், சொல்லப்போனா அவன் கார் ஓட்டிட்டுலாம் ஒன்றும் போக வேண்டாம், அவனை பஸ்ல போயிட்டு சொல்லு, ஏன்னா அந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இவன் டிரைவ் பண்ண முடியாது, அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பையன் கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கோமதியுமே எங்க அவன் முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து பாண்டியனுக்கு ரொம்பவே கோபம் வருது. ஓ, அவர் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரா, அவனுக்கு அவ்வளவு தெனாவட் ஆயிடுச்சா, ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காம அவன் இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியனுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்து பாண்டியனை சமாதானப்படுத்துறதுக்காக மீனாவுமே இல்ல மாமா, கதிரும் ராஜியும் வெயிட் பண்றதா சொன்னாங்க, ஆனா அந்த கஸ்டமர் தான் டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கதிருக்கு ஃபோர்ஸ் பண்ணனால தான் வேற வழி இல்லாம கதிர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்க கதிருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பாண்டியனோ, எனக்கு தெரியுமா நீ கண்டிப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு மீனாட்ட சொல்றாங்க. அப்ப மீனாவுமே இல்ல மாமா, உங்ககிட்ட நான் வேற ஒரு விஷயம் பேசலாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, இந்த விஷயத்தை இப்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்கிற பாண்டியனுமே என்னாச்சுமா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போதான் இந்த மாதிரி வந்து தன்னோட ஆஃபீஸ்க்கு இந்த பக்கம் முத்துவேல் வந்து மிரட்டிட்டு போன விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இதை கேட்டவொன்னே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக பாண்டியனுமே அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், அவன் கடையை வேற இடத்துல கட்டி வச்சுட்டு இப்போ கவர்மெண்ட்ல வந்து இடிக்க போனால் ஒன்றை வந்து மிரட்டிட்டு போறானா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. ஆனால் மீனாவுமே இல்லை மாமா, அந்த விஷயத்தை நான் சமாளிச்சுக்கிறேன், சொல்லப்போனால் என்னோட வேலையில் யாருமே குறுக்க வர முடியாது, எப்படினாலும் அந்த கடை இடிக்க போகிறது தான், நாளைக்கு தான் இடிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் வராங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ட்டு இந்த பக்கம் மீனாவுமே அந்த பிரச்சனையை பாண்டியன்ட்ட ரொம்ப பெருசாக விடாம அவங்களே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் கோமதியுமே எதுக்கடி இது பிரச்சனை என்கிட்ட சொல்லாம இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்கிறப்போ, அத்தை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த விஷயத்தை சமாளிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க கார்ல போயிட்டு இருக்க கதிரும் ராஜியும் ரொம்பவே ஹாப்பியா லாங் டிரைவ் போயிட்டு இருக்காங்க. அப்போ ராஜியுமே ஏன் கதிர், இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்றேன், சப்போஸ் இதில் நான் ஜெயிச்சு எனக்கு வேலையும் கிடைக்குதுன்னு வச்சுக்கேன், இப்போ இந்த வேலையினால இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே என்னையும் ரொம்பவே வெறுத்துருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கதிருமே இங்க பாரு ராஜி, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய், யாரும் வெறுக்க மாட்டாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதிருமே இங்க ராஜிக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலையில இப்போ போல அந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்குமே போயிட்டு இந்த பக்கம் ராஜியுமே ட்ரைனிங் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கதிருமே இங்க ராஜு கிட்ட இங்க பாரு ராஜி, உனக்கு என்ன தோணுதோ அது தெளிவா செய்யணும், சொல்ல போனா உன்னால எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடிரு, இதுதான் உன்னோட களம் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க ராஜுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்களையுமே அந்த டெஸ்ட்டுக்காக உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க மீனாவோட ஆஃபீஸ்ல அவங்க பேசி வச்ச மாதிரி கவர்மெண்ட் லேண்ட்ல கட்டி இருக்கிற கடைகளை இடிக்கிறதுக்காக ஜேசிபியோட இங்க மீனா, அதே நேரம் 2 போலீஸ் ஆஃபீஸர் கூட இருக்கிற இன்னொரு ஆஃபீஸர்லாம் சேர்ந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இங்க மீனாவுமே அங்கே கடை இடிக்கிறதுக்கு ஜேசிபியோட வந்து நின்னதை பார்த்த உடனே இங்க முத்துவேலுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. உடனே ரொம்ப தெனாவட்டோட இந்த பக்கம் மீனா கிட்ட வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நேற்று தானே ஆஃபீஸ்ல வந்து சொல்லிட்டு போனேன் என் பிரச்சனைக்கு வரக்கூடாது, என் கடை பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ ஜேசிபி கூட்டிட்டு வந்து என் கடையை இடிக்க போறியா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனாவுமே ரொம்பவே தெளிவா இங்க பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது, நீங்க கவர்மெண்ட் லேண்ட்ல இடம் கட்டி வச்சிருக்கீங்க, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, இது ரூல்ஸ் படி இடிக்க போறேன்னு எத்தனை டைம் உங்ககிட்ட லெட்டர் கொடுத்தாச்சு, ஆனா நீங்க அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை, அதனால வேற வழி இல்லை, நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஜேசிபி மூலமா இங்க முத்துவேலோட கடையை இடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப அந்த ஜேசிபியோட பொக்லினுமே இங்க முத்துவேல் கடையோட செவரில் ஒரு அடி அடிச்ச உடனே இங்க முத்துவேலுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் ப்ராப்பர்ட்டி மேலே கை வைக்கிறீங்களா, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவை வெட்டுறதுக்காக முத்துவேலுமே கடைக்குள்ள போயிட்டு டக்குன்னு அருவாள் எடுத்துட்டு இங்க மீனாவை பார்த்து ஓங்குறாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க கரெக்டா குறுக்க வந்த பாண்டியனுமே அந்த அருவாளை பிடிச்சிட்டு என் மருமகளை வெட்ட போறியா, ஒன்னு கொன்னு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவேலை பார்த்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா முத்துவேலுமே ஒரு நிமிஷம் மிரட்டு நிற்கிறாரு. அதே நேரத்தில் இங்க மீனா பின்னாடி இருக்கிற அந்த போலீஸ்காரங்களுமே எவ்வளவு தைரியம் இருந்தா கவர்மெண்ட் அதிகாரியை நீ வெட்டுறதுக்கு அருவாள் வாங்குவேன், நீ வாயா முதல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவேலை அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுமே ஜீப்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இங்க ராஜியுமே அந்த காம்படிஷன் எல்லாத்துலயுமே பக்காவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பரவாயில்லமா, நீ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க, சொல்லப்போனா நீ எங்க ட்ரைனிங் எடுத்த, உன்னோட ட்ரைனிங் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ராஜியை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற சீனியர் ஆஃபீஸருமே ராஜியோட டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, இங்க பாருமா உன்னோட ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கு, சொல்லப்போனா இதே நீ கண்டினியூ பண்ணு, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி ராஜி கிட்ட சொல்லிட்டு, நீ எங்க ட்ரைனிங் எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ராஜியுமே நான் எங்கேயுமே ட்ரைனிங் எல்லாம் போல, அங்க இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், அவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு, அது மட்டும் இல்லாம நானும் அவரும் சேர்ந்து தான் இந்த காம்படிஷனுக்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவருமே பரவாயில்லமா, இந்த மாதிரி யாருமே தன் ஒய்ஃப் போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு மெனக்கிட மாட்டாங்க, பரவாயில்ல
அந்த பையனுக்கு ரொம்பவே நல்ல மனசு அப்படின்ற மாதிரி கதிரை பாராட்டுறாங்க. அப்பதான் இந்த பக்கம் வந்து ராஜியுமே கதிரை பார்க்குறாங்க. அவங்க கரெக்டாக வந்து கதிரை பார்க்கும்போது கதிர் தனக்காக என்னென்னலாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கதிர் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் லவ் வர ஆரம்பிக்குது.